மத்திய கல்லூரியில யாரு கூடுதலா வெல்லக்கூடிய வெற்றி வாய்ப்பு யாரு கூடுதலா வர? மத்திய கல்லூரியில இல்லை. இப்ப இதுல என்ன வாக்கெண்ணும் பணிகள் இப்ப இங்க துரிதமா நடந்து கொண்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மலையில மத்தியிலும் இந்த கூடுதலான கட்சி வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் இங்க திரண்டு நிற்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கூடுதலா இப்ப வந்து தபால் மூல வாக்குகளின் முடிவுகளின் அடிப்படையில் என்பிபி தேசிய மக்கள் முன்னணி கூடுதலான ஆசனங்களை கைப்பற்றியதாக தகவல் வந்து கொண்டிருக்கு. இப்போ எங்கட தமிழர் மத்தியிலையும் கூட இந்த 6 ஆசனங்கள்ல பார்க்க போனா கூடுதலாக தேசிய என்பிபிக்கு கூடுதல் ஆசனம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட வைத்தியர் அர்ச்சுனாவுக்கும் ஒரு ஆசனங்களும் மற்ற எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு ஆசனமும் மற்றும் ஒரு அடுத்த ஆசனம் யாருக்குன்னு தெரியல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த தேர்தலானது உண்மையிலேயே ஒரு தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக தான் கணிக்கப்படுது. ஏனென்றால் மக்கள் தொடர்ச்சியாக கூட்டமைப்புக்கு தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொண்டு வந்தவை. இப்ப கூட்டமைப்புகள் ஏற்பட்ட அந்த புலவு நிலை ஒற்றுமை இல்லாத தன்மை காரணமாக மக்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடானது மாற்றத்துக்கு உட்பட்டு இப்பொழுது புற கட்சிகளை அவர்கள் தெரிவு செய்கிற ஒரு வாய்ப்பு வந்து இந்த பொது தேர்தலில் ஏற்பட்டிருக்கு. அதோட பார்த்து போனா யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை 3,30,700 லட்சம் வாக்குகள் தகுதி இருந்தும் வாக்களிக்காத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அதோடு தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அந்த சிந்தனையை மறந்து செயற்படுறதால இப்ப கூடுதலாக தமிழ் மக்கள் வேறு தேசிய கட்சிகளோடு உறவாடுற ஒரு சூழல் இப்ப காணப்படுற நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்றாலும் அது ஒரு எங்களுடைய ஒரு விஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழலை தான் நான் காட்டுது. என்ன நாங்கள் தேசிய கட்சி ஆதரித்தாலும் எங்களுடைய அடையாளம் இவ்வளவு காலம் நாங்கள் ஏற்படுத்திய அந்த ஆயுத ரீதியாகவும் சரி அகிம்சை ரீதியாகவும் சரி இந்த போராட்டத்துக்கான உரிமைக்கான ஒரு குரலாக இருந்த தமிழ் கட்சிகள் இப்போ ஒரு சிதறி காணப்படுறதால தமிழர்களுடைய இந்த அடையாளம் இல்லா போற ஒரு சூழல் வந்து இருக்குது. உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலையா தான் இருக்குது. அடிப்படை காரணம் என்னென்றால் தமிழர்கள் மத்தியில அன்று தொடங்கி இன்று வரை ஒரு ஒற்றுமை இல்லா தன்மை காணப்படுது. அது ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி அரசியல் அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை அன்று வரைக்கு இன்று வரை இருக்கு. அப்ப இந்த ஒற்றுமை இல்லாத தன்மை இருக்கும் வரையும் எந்த ஒரு வெற்றியை நாங்கள் பெற முடியாது. இப்ப நாங்கள் எங்களுடைய இந்த இலங்கையில ஆட்சி அமைத்த என்பிபி தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொடர்ச்சியாக ஆரம்பத்தில் ஜேவிபியாக இருந்து பேருந்து போராட்ட குழுவாக இருந்து பேருந்து என்பிபியாக அரசியல் நீரோட்டத்தில் கலந்து இப்பொழுது 40 வருடங்கள் தாண்டியும் அவர்கள் இலங்கை அரசியலில் வெற்றி கொள்ற ஒரு தன்மையாக நாங்கள் பார்த்திருந்தோம். அவர்கள் ஆட்சி கூட்டத்தில் ஏறினதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப அவர்கள் ஆட்சி கூட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் நாங்களும் ஒரு மிக நீண்ட வரலாற்றை கொண்டவன இன்று வரை நம்மளோட உரிமையும் சரி எல்லாம் கேள்விக்குறியா இருக்கிறது காரணம் உங்களுடைய ஒற்றுமை இல்லாத தன்மை தான் உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த பொது தேர்தல் அந்த தன்மையை சர்வதேசத்துக்கு வெளிக்கொண்டு வரும் என்றுதான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு விடயம். எங்களுடைய அடையாளம் தமிழ் கட்சிகள்லாம். ஆனால் தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த மக்களை ஒற்றுமைக்கு உட்படுத்தி ஒரு இந்த தேர்தலை விட்டாலும் சரி அடுத்த தேர்தலில் ஒரு ஆட்சி பலத்தோடு பொது தேர்தலை எதிர்கொள்ள வேணும் என்றுதான் என்னுடைய ஆசையா இருக்குது. இன்னும் சற்று நேரத்துல முடிவுகள் உத்தியபூர்வமாக வந்துடும். நீங்க தொடர்ச்சியாக அந்த உத்தியபூர்வ முடிவுகள்ல நீங்க இணைஞ்சிருக்கலாம். நன்றியா நன்றி. சரியா நாங்க